ஹாய் செல்லுகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம யங் பேபிலோன் ட்ராமாவோட எபிசோட் நம்ம 9 தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம சட்டுப்பட்டுன்னு வீடியோக்குள்ள போலாமா. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோடைய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ஸ்கேட்டிங் ரிங் இருக்கு இல்லையா, அதை ஸ்கேட் பண்ணுவாங்க இல்லையா, இது இவனுடைய பேர்ல தான் இருக்குது போல இருக்கு. அதாவது லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கான். ஸோ அதை அவன் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பக்குள்ள அப்போ யாரும் கோட்டு போட்ட ஒரு ஆளை வந்துட்டு கிராஸ் பண்ணி போறத பாக்குறான். டக்குன்னு நம்ம ஹீரோடைய அண்ணன் ஒருவேளை அந்த சைக்கோவா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே, அதாவது அடியாட்கள் கூட பேசிக்கிட்டே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவ. அந்த சைக்கோ உண்மையாவே பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு இருக்கான். ரெண்டு பொண்ணுங்க போயிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா அந்த பொண்ணுங்க கிட்ட கரெக்டா அவன் கோட்டை வந்துட்டு அவுத்து காமிக்கிறதுக்குள்ள ஹீரோடைய அண்ணன் ஒரு கல் எடுத்து அவன் மண்டையில அடிச்சு அவன் கபாலத்தை கலக்கி விட்டு கீழே விழுந்துட டக்கு நம்ம ஹீரோடைய அண்ணன் சைக்கோவை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு முகத்தை பார்த்தா ஸோ நம்ம ஹீரோடைய அண்ணன் ஷாக் ஆயிடுறான். அடுத்த நாள் இப்ப கிராமம் ஃபுல்லா பரவிடுது. இந்த மாதிரி அந்த சைக்கோவை பிடிச்சாச்சு, யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நோட்டீஸ் போர்ட்ல இருக்கு. இதை நம்ம ரியா படிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, நீ ஏன் கம்பெனியோடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்க, நீ ஹாஸ்டல்ல வந்துட்டு தங்கி இந்த ரூம்ல உனக்குமே சரிபாதி வந்துட்டு இடம் இருக்கு இல்லையா, நீ ரூமுக்கு வந்துருன்னு சொல்ல ரியாவும் வந்துட்டு இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறதுல என்ன வந்துட்டு யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயினை இப்ப சிஇஓ கூப்பிட்டு விட்டுருக்காரு. எதுக்காகனா ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஸோ ஹீரோயின் இதை கேட்டுட்டு, சார் இந்த தடவை நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே, என்னாச்சு, ஏன் என்ன வேலையை விட்டு தூக்குறீங்கன்னு சொல்ல உடனே நம்ம சிஇஓ ஓகேமா பதறாத, சும்மா உனக்கு வந்துட்டு ஷாக் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலி வந்துட்டு ஸ்காலர்ஷிப்க்கு உன்னை நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீ போயிட்டு ஷங்காய் சிட்டியில போயிட்டு இதுக்கப்புறம் மேல் படிப்பை நீ தொடரலாமா டிகிரிக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. நம்ம ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மிகப்பெரிய கனவே. ஸோ ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில டிகிரி படிக்கணும் தான், அதுவும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சவனே ஹீரோயின் ஹாப்பியாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அண்ணன் அவன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஆக்சுவலி இந்த சைக்கோ கில்லர் வேற யாரும் கிடையாது, கில்லர் இல்ல சைக்கோ வேற யாரும் கிடையாது. என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை புள்ளி பண்ணா தெரியுமா அந்த டேரக்டருடைய பைத்தியக்கார பையன் தான். அவனுக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அவனை ஊர் உலகத்துக்கு தெரியாம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாரு போல இருக்கு இந்த டேரக்டர். ஆனா இவன் நைட் டைம்ல வெளியே வந்து இந்த மாதிரி சில்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை தெரிஞ்சு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அந்த டைரக்டரோட பையனை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டரோட ஒய்ஃப் என் பையனை கூட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்கள்ட்ட எல்லாம் கதறிட்டு இருக்க. அப்ப லேடிஸுங்கள ஒரு சில பேர் இந்த வந்துட்டு சைக்கோவால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு தொடப்போ முறம் எல்லாம் எடுத்துட்டு அடிக்க வராங்க. போலீஸ்காரங்க எல்லாம் தடுத்துடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்க டைரக்டர் கிட்ட உங்க பையனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டு போயே தான் ஆகணும், பிரச்சனை பெருசாயிடுச்சு, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அவரும் சரி அவரோட ஒய்ஃபும் சரி விட மாட்டேன்றாங்க. ஆனா அந்த சைக்கோவை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு. இதனால இந்த டைரக்டர் கடுப்பாயி என் பையனை பிடிச்சு கொடுத்துட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு இந்த டைரக்டர் ஹீரோடைய அண்ணனை மிரட்டி விட்டுட்டு போறாங்க. ஹீரோ அண்ணனா நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ வந்து, நான் அந்த சைக்கோ இல்லைன்றதை இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்ல ஹீரோயின் அதை நினைச்சு இப்ப கவலையா இல்ல. என்னன்னா இப்ப அவங்க படிக்க போறதுக்காக ஷங்காய் சிட்டிக்கு போகணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வந்துட்டு யூனிவர்சிட்டியில எனக்கு இடம் கிடைச்சிச்சுன்னா நான் வந்துட்டு மேல் படிப்பு தொடர போறேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு, அதுக்காக நீ ஷங்காய் சிட்டிக்கு போனா இங்க இருந்து போயிடுவியா என்னன்னு கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்ல வராங்க. பட் ஆனா ஹீரோ அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாம ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு ஊரு சுத்த கிளம்பிடுறான். அது பெருசா ஒரு விஷயமா ஏத்துக்காம இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ரியா திட்டினா இல்லையா ஹீரோடைய ஃப்ரெண்ட, அதை வந்துட்டு அண்ணன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ரியா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கோவத்துல சொல்லியிருந்தாலும் அவ சொன்னது உண்மைதானடா, உன்னை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை நீ எங்க கொண்டு போய் வைப்ப, உங்ககிட்ட வீடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை இல்லையா, அதனால நீ நல்லா வேலை செஞ்சு நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சு முதல்ல நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வாடான்னு சொல்லிட்டு அண்ணன் சூப்பரா ஒரு அட்வைஸை ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்பவ. இங்க நம்ம ஹீரோ ஒரு தியேட்டருக்கு தான் ஹீரோயினை கூட்டு வந்திருக்கான். அங்க வந்து நம்ம ஹீரோ அழகா பாட்டெல்லாம் பாடுறான். ஆக்சுவலி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல வந்துட்டு தப்பு பண்றப்ப இந்த தியேட்டருக்கு வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருப்பான். அதனால நம்ம டீச்சர் முன்னாடி நின்று சாரி கேட்டிருப்பான். கூடவே சேர்ந்து ஒரு போயமும் பாடி இருப்பான். இப்போ அந்த ஹீரோ வந்துட்டு அந்த போயமா பாடிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுமே அந்த போயமா பாடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுமே ஹாஸ்டல்ல இருக்கல, அதாவது ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்குள்ள அவங்களுமே இந்த போயமா அடிக்கடி தப்பு பண்ணதுனால சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லனா, இந்த தியேட்டருக்கு நான் அடிக்கடி வருவேன், ஏன்னா இந்த தியேட்டர்ல ஒரு தடவை தீ பிடிச்சிருச்சு, அதை ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்துட்டு ஓனர் கிட்ட போய் சொன்னேன். அப்பையிலேருந்தே ஓனர் வந்துட்டு நீ இப்போ இந்த தியேட்டருக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலான்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் இந்த தியேட்டருக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அந்த தியேட்டர்ல கை தட்டினா வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் ஆகும் போல இருக்கு, பாட்டெல்லாம் வரும் போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ண ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. லாஸ்டா நம்ம ஹீரோ இன்டைரக்டா ஹீரோயின் கிட்ட கன்ஃபஸே பண்ணிடுறான், இந்த தியேட்டர்ல வாழ்நாள் முழுக்க என் கூட வந்துட்டு படம் பார்க்கறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. ஆனா இந்த ப்ரப்போசலை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் இப்ப மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஷங்காய்க்கு போறாங்க இல்லையா, இது எப்படா ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கிறப்ப ஹீரோ வர ப்ரப்போஸ் பண்றானா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம தியேட்டரை விட்டு அமைதியா வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோயினை வந்துட்டு ஹாஸ்டல்ல விடுறதுக்காக ஹீரோவுமே பின்னாடியே வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேட்
ஸ்கேட்டிங் இடத்த வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அண்ணனுடைய 2 அடியாட்களும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டீ இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணவங்களே யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அந்த டீ எடுத்து அண்ணனுடைய அடியாட்கள்ல குடிச்சிட்டு இருக்க. அந்த டீயை விட்டுட்டு போன பொண்ணு வந்து அந்த டீ பாட்டில வாங்கலான்னு வர, ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா, இல்ல பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அண்ணனுடைய ஒரு அடியாட்கள் கிட்ட சொல்ல, ஆக்சுவலி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அண்ணனுடைய அடியால பிடிச்சிருக்கு போல இருக்கு. அண்ணனுடைய அடியாலா இது புரிஞ்சுக்காம இந்த டீ கன்றாவியா இருக்கு, அதனாலதான் இந்த பொண்ணு கொடுத்துட்டு போயிட்டா போல இருக்கு, நம்ம ஊர்ல ஒரு சரியான டீ ஷாப்பே இல்லன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாம நம்ம வந்துட்டு ஒரு டீ ஷாப் ஓபன் பண்ணா என்ன, இங்க ஸ்கேட்டிங் பண்ற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீ ஷாப் ஓபன் பண்றத பத்தி பேசிட்டு இருக்க. இது அந்த பக்கமா வந்து அந்த டைரக்டர் கேட்டுறான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த டைரக்டர் அங்கிருந்து போவேன். ஹீரோடைய ஃப்ரெண்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு டீ கடை போடுறதுல தப்பே இல்லடான்னு சொல்லிட்டு அந்த மில்க் டீயை கையில வச்சுக்கிட்டு ஹீரோ பார்க்கலான்னு வரக்குள்ள கரெக்டா நம்ம ரியா உட்காந்துட்டு இருக்கா. ரியா இப்ப சாரி கேட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட. என்னதான் இருந்தாலும் நீ ப்ரப்போஸ் பண்றப்ப நான் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி திட்டி விட்டு இருக்க கூடாது, அதுவும் நான் உன்னை பத்தி ரொம்ப ஓவரா பேசிட்டேன், நான் உன்னை அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு கோவத்துல தானே இருந்தான். ஆனா இவன் டக்குன்னு என்ன சொல்றான், இங்க பாரு நான் உன்னை லைக் பண்றேன், ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்றேன், நீ எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப நான் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போறேன், அதனால நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாற போறேன், கண்டிப்பா என்னோட லைஃப்ல நான் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சிஇஓ கொடுத்தாரு இல்லையா அந்த அப்ளிகேஷன் லெட்டர் காலேஜ்க்கு போறது, அதை கையில வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி லெட்டரையும் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரியா வர ஹீரோயின் லெட்டரை மறைச்சு வச்சிடுறாங்க. ஆனா டேபிள்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை நம்ம ரியா பாத்துறா. பார்த்துட்டு நீ மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஷங்காய்க்கு போறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினுமே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ ரிட்டர்ன் வந்துருவல்லன்னு கேட்க ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரியாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது, ஏன்னா நம்ம ஹீரோ கஷ்டப்படுவோம் இல்லையா ஹீரோயின் போயிட்டா, அதனால ரியாவுக்கு சம கோவம் வர. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு, டேய் நீ ஆல்ரெடி ஒரு மில்க் டீ ரெசிபி வச்சிருக்கல, ஹீரோயினுக்காக பண்ணல, அந்த ரெசிபி என்கிட்ட சொல்லுடா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு டீ ஷாப் ஒன்று ஓபன் பண்ணலாம், அதுவும் வந்துட்டு அந்த ஸ்கேட்டிங் பண்றவங்க அண்ணன் ஸ்கேட்டிங் பண்ணுவார் இல்லையா அந்த ஸ்கேட்டிங் ரிங்குக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஷாப்பை ஓபன் பண்ணலாடான்னு சொல்ல ஹீரோ அவ்வளவுதானடா, அந்த ரெசிபி நான் உனக்கு எழுதி தரேன், நாளைக்கே நீ வந்துட்டு டீ கடையை ஆரம்பிக்கிற ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு டீயோட எல்லா ரெசிபியும் அவன் ஃப்ரெண்டுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கா. இங்க நம்ம ரியா வந்துட்டு நீ எவ்வளவு பெரிய செல்ஃபிஷ், ஹீரோ வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு நீ மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நீ போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட மேல் படிப்பு படிக்க போறத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு வர ஹீரோ இல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதினாங்களே சாரி லெட்டரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய இடத்துல வைக்கலான்னு சொல்லி பார்க்கக்குள்ள கரெக்டாக கேரியர் இருக்கு. இந்த கேரியரு நம்ம மாஸ் பொண்ணுடைய கேரியர் இல்லையா, அந்த கேரியருக்குள்ள ஹீரோயின் லெட்டரை வச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட போயிடும் அந்த லெட்டர்ன்னு சொல்லிட்டு தானா, ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட போல. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணனுடைய அந்த ஸ்கேட்டிங் ரிங் இருக்கு தெரியுமா, அது உள்ள வந்துட்டு இருக்கான். என்னன்னா அந்த மில்க் டீ ரெடி பண்ணிட்டு இருக்கான். பால் ஏதுதா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அதுவாடா நம்ம கம்பெனி அதாவது நம்ம ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்துட்டு ஒருத்தவர் தானே எனக்கு பால் கொடுத்தாரு, அதுவும் ஃப்ரீயா கொடுத்தாருடான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டா இப்ப எல்லாருக்குமே மில்க் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் எல்லாருக்கும் கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க. ஆனா எல்லாரும் அந்த டீயை குடிச்சிட்டு வாந்தி பேதி எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிட, ஆக்சுவலி அந்த டீயை குடிச்ச எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிருக்குது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டே சோ வந்துட்டு ஃபேக்டரிக்குள்ள போறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. இந்த டீயை வித்தது யாரு, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. அவன் தான் அப்படியே தலையில கையை வச்சுட்டு உட்காந்துக்கிறான். என்ன பண்றது தெரியல, பிரச்சனை பெருசாயிடுச்சேன்னு சொல்லிட்டு, ஏன்னா டீயை ஏகப்பட்ட பேர் குடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃப்ரீயா கொடுத்தாங்க தெரியுமா அந்த பால், அந்த பால்ல தான் ஏதோ ஒரு மிக்சிங் நடந்திருக்குது போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த டைரக்டர் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தானே வந்துட்டு இந்த மாதிரி ஷாப் வைக்கல அதை பத்தி வந்துட்டு ஒட்டி கேட்டுட்டு போனா. சோ இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எல்லாருக்கும் டியூ வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களே அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல. சோ இப்ப நம்ம ஹீரோ நான் சொன்ன லவ் கன்ஃபஸ்க்கு என்னமா சொல்றேன்னு கேட்க ஹீரோயின் என் மனசுல உண்மையாவே நீ இல்லன்னு சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ செதஸ்கோப் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு சோ அதை நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு ஹார்ட் கிட்ட வச்சு நான் இருக்கனா இல்லையன்றதை நானே செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோ கிட்ட எப்படா சொல்றது நம்ம ஊருக்கு போறத பத்தின்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இவர் இருக்கா இல்லையா மேனேஜர், இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேட்டிங் ரிங் இடத்துல டிவி தாங்க அந்த டீல வந்துட்டு ஏதோ கலந்துருந்துச்சு, இந்த ஃபுட் பாய்சன் விஷயத்துல நாங்க போலீஸ் வரைக்கும் போயிருக்கோம், இந்த தப்பை யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா ஜெயிலுக்கு நாங்க அனுப்பாம விட மாட்டோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்க. ஆக்சுவலி ஹீரோடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோவுமே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துறான். அதெல்லாம்
அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ கவலைப்படாத, ஒன்றும் நடக்காதுன்னு சொல்ல ஹீரோ ஃப்ரெண்டா இந்த பிரச்சனை எல்லாம் என்னால தான் ஆச்சு, கண்டிப்பா நான் இந்த விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான்டா ஆகணும்னு சொல்ல ரியா வந்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு டைரக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அதாவது அவன் அங்கிள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவன் எனக்காக தான் டிவிக்கவே ட்ரை பண்ணான், ஆனா இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, இதுல அவன் மேல தப்பு இல்ல, இந்த பிரச்சனையில இருந்து அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் கிட்ட சொல்ல டைரக்டர் வந்துட்டு உங்க தம்பியை வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறப்ப அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணல, இவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, சரி ஓகே நான் அவன்கிட்ட டைரக்டா பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சனை உருவாக்கனே அந்த ஆளு தான். இன்னொரு பக்கம் நம்ம செங்கு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா சோ சாப்பிட்டுட்டு கேரியரை கொண்டாந்து நம்ம மாஸ் பொண்ணு கிட்ட கொடுக்க, மாஸ் பொண்ணு கிட்ட தான் நம்ம ஹீரோயின் எழுதுன லெட்டர் கையில போகுது. அந்த பொண்ணு லெட்டர் கையில எடுக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இந்த டைரக்டர் என்ன பண்றாங்க, ஹீரோவுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்க பாருப்பா, நீ ஒரே ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதணும், அதாவது வேற ஒருத்தவங்க மேல அந்த தப்புன்றது நீ வந்துட்டு வேற ஒருத்தவங்க மேல அந்த தப்பை போடணும், அது வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய அண்ணன் மேல அந்த தப்புன்னு சொல்லிட்டு நீ சொல்லிடுன்னு சொல்ல இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கடுப்பாவரா, ஓ நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதா, உன்னோட பையனை வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அண்ணன் மேல நீ வந்துட்டு தப்பு போடலாம்னு நினைக்கிறியா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல உடனே இந்த டைரக்டர் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு, கம்பெனியோட ஃபுட் மேல தப்பு இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, இந்த டீயை வித்ததுக்காக ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம் ஜெயிலு, நினைச்சு பாரு, இப்பவே உங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு 2 வேளை சோறு தான் கிடைக்குது, நீ சம்பாதிக்கிறதுல, ஆனா இப்ப நீமே ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் உங்க அப்பா அம்மா சாப்பாட்டுல பசியில இறந்தே போயிடுவாங்க, இப்ப சொல்லு, அதுவும் இல்லாம நீ வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு லவ் பண்ற ரியாவை, சோ அதுவும் இல்லாம அந்த என்னோட பொண்ணு வந்துட்டு உன்னை லவ் பண்ணல, ஆனா வந்துட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனா எப்படி ரியா உன்னை மறுபடியும் லவ் பண்ணுவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்பெல்லாம் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அதுல சைனும் வாங்கிக்கிறான். ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மாட்டி விட்டுட, இவனும் வந்துட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம எமோஷனலா அழுதுகிட்டே சைனை போட்டுட. அடுத்த நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கம்பெனில அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது, இந்த மில்க் டீ விஷயத்துல பிரச்சனை நடந்தது வேற எங்கேயும் கிடையாது, ஹீரோவுடைய அண்ணன் தான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் கேட்காம ஹீரோயின் கிட்ட மொக்க போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் சரி ஓகே ஹீரோ பேசிட்டு இருக்கான், இவங்க கிட்ட நம்ம வந்துட்டு வெளியூர் போய் படிக்கிற விஷயத்த சொல்லி இல்லன்னு சொல்லிட்டு வரக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் திரும்பி பார்த்தா சீஃப் டாக்டர் தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த சீஃப் டாக்டர் இன்னைக்கு நைட்டு நீ நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியுமாமா, என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவளை நான் சர்ப்ரைஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த நைட் ஷிஃப்ட் பாக்குற அந்த ஐடியாவை கொடுத்தது யாருன்னா அந்த டைரக்டர் தான் போல இருக்கு. ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு நீ என்னைக்காவது நைட் ஷிஃப்ட் பாத்திருக்கியான்னு கேட்க ஹீரோயின் இல்லையே நான் என்னைக்குமே நைட் ஷிஃப்ட் பார்த்தது இல்ல, டைரக்டர் ஏன் என்ன நைட் ஷிஃப்ட் பார்க்க சொல்றாருன்னு தெரியலையேன்னு சொல்ல ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது, ஒருவேளை எங்க அண்ணனை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒன்ன வச்சு அந்த டைரக்டர் ஏதாவது கேம் விளையாடுறானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதோட இப்படி பல குழப்பத்தோட பிரச்சனைகளோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நடக்கிற அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.